சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கஞ்சநாயக்கன்பட்டியில் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா 28 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடந்து வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக அம்மனுக்கு திருமண சீர்வரிசை கொண்டு செல்லப்பட்டது. கிராம மக்கள் சார்பில் ஏற்கனவே ஒரு சீர்வரிசை கொண்டு சென்ற நிலையில் மற்றொரு தரப்பினரின் சீர்வரிசை ஊர்வலம் நாட்டு வெடியை வெடித்தபடி கடந்து சென்றுள்ளது. அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாட்டு வெடிகளை எடுத்துக்கொண்டு வழியெங்கும் வெடித்தபோது மேலே சென்ற வெடி மின்சார வயரில் பட்டு கீழே மோட்டார் சைக்கிளில் இருந்த வெடிமூட்டை மீது விழுந்தது. அனைத்து வெடிகளும் வெடித்து சிதறியது. இதில் பட்டாசை மாலையாக அணிந்து கொண்டு பைக்கில் அமர்ந்திருந்த செல்வராஜ் விளையாடுவதற்காக சிறு சிறு பட்டாசுகளை கேட்டு பின்னால் ஓடிச் சென்ற சிறுவர்கள் கார்த்திகேயன், தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் உடல் சிதறி உயிரிழந்தனர். வெடி வெடித்த லோகநாதன் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் உயிரிழந்தார். 4 பேர் இறந்ததை தொடர்ந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் மற்றும் அதிகாரிகள் நேரடியாக வந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த வெடி விபத்தில் 2 பைக், 2 வீடு, 2 மளிகை கடைகள், ஒரு கார் ஆகியவை சேதமடைந்தன. பொதுவாக இதை தெய்வ குற்றம் என சொல்லி கடந்து செல்ல முடியாது. தனக்கு விழா எடுத்து வரும் அப்பாவி சிறுவர்களையும் விட்டு வைக்காத தெய்வத்தின் குற்றமாகவே பார்க்க முடிகிறது.